வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஏக்யூப் டியூட்டோரியல்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல நீங்க எப்படி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் மூலியமா சம்பாதிக்கிறதுன்னு பார்க்க போறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. நம்மள நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம வந்து போட்டோஸ் அப்லோட் பண்றதுக்கும் மத்தவங்க அப்லோட் பண்ண போட்டோஸ் பார்க்கறதுக்கும் ட்ரோல்ஸ், மீம்ஸ், டிக்டாக் வீடியோஸ் பார்க்க தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இதுக்கு பின்னணியில நீங்க வந்து நிறையவே மணி earn பண்ணலாம். ஸோ இதுக்கான 3 மெத்தட் தான் பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் பேஸே தேவையில்ல. ஸோ இந்த வீடியோ தெளிவா பாருங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ 0 ஃபாலோவர்ஸ் இருந்தா கூட நீங்க ஃபர்ஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க வந்து இன்ஸ்டாகிராம் மணி earn பண்ணலாம். ஸோ அடுத்த 2 மெத்தட் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஃபாலோவர்ஸ் பேஸ் கொஞ்சம் இருக்கணும். ஸோ ஃபாலோவர்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்றதுன்னு இந்த வீடியோட டிப்ஸ் சொல்றேன். ஸோ அது மட்டும் இல்லாம தனி வீடியோ வேணும்னுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு வீடியோ தனியா போடுறேன். இன்னும் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனல்ல போகிற எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்துடும். இது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் ஏர்னிங்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த லாக்டவுன்ல பார்த்தீங்கன்னா கொரோனா கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ உங்க சேஃப்டி மெயின்டைன் பண்ணி நீங்க வீட்டிலேயே இருங்க. ஸோ வீட்டில் மட்டும் இருக்கிறது இல்லாமல் நீங்க வந்து உங்க வளர்ச்சி படிக்க வந்து நீங்க வந்து எடுத்துக்க வேண்டிய நேரம் இது. ஸோ இது மாதிரி வீடியோஸ்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்டர்டைன்மெண்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும், இருந்தாலுமே இது மாதிரி எஜுகேஷன் வீடியோஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க உங்க இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கான சூப்பரான ஒரு டிப் இந்த வீடியோ கடைசியில் சொல்றேன். நான் பாத்தீங்கன்னா இது மூலயமா ஒரு 300 ஃபாலோவர்ஸ் எனக்கு வந்துச்சு. ஸோ இந்த டிப் வேணும்னுச்சுன்னா வீடியோ ஃபுல்லா பாருங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த 3 மெத்தட்ல ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ கொஞ்ச நாள் நீங்க பார்த்துருக்கலாம், ஆன்லைன் கண்டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. ஸோ போட்டோ அப்லோட் பண்ற கண்டெஸ்ட், ஆர்ட் கண்டெஸ்ட், டிராயிங் கான்டெஸ்ட், இது மாதிரி கான்டெஸ்ட் வந்து நீங்க வந்து கலந்துருப்பீங்க. ஸோ இது மாதிரி கண்டெஸ்ட் நடத்துறதுக்கு நீங்க மணி earn பண்ணலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா 10 ரூபா 20 ரூபா என்ட்ரி ஃபீஸ் இருக்கும். ஸோ நீங்க என்ட்ரி ஃபீஸ் கொடுத்து நீங்க ஜாயின் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ பாத்தீங்கன்னா வின்னிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா அதிக லைக்ஸ் வர போட்டோஸ் வந்து வின்னிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து 1000 rupees கொடுக்குறாங்க. செகண்ட் பிரைஸ் வந்து 500, தேர்ட் பிரைஸ் வந்து 250 கொடுக்குறாங்க. ஸோ இது மாதிரி ஆன்லைன் கண்டெஸ்ட் நடத்துறது மூலமா நீங்க மணி earn பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் காட்டுற பாருங்க உங்களுக்கு. ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் காட்டுறேன். ஸோ கண்டெஸ்ட்னு போகிறேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அக்கௌண்ட் இருக்கு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கேன் பார்ட்டிசிபேட். என்ட்ரி ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25 rupees போட்டிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஆல்ரெடி ஒரு கண்டெஸ்ட் நடத்தி வின்னர்ஸ் கொடுத்துருக்காங்க. SO1 வின்னர்ஸ், SO2 வின்னர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வின்னர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. தேர்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 250 rupees கொடுத்துருக்காங்க. செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 500 rupees கொடுத்துருக்காங்க. தென் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1000 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் ஆன்லைன் கண்டெஸ்ட் பண்ணுறது மூலியமா நீங்கள் வந்து மணி earn பண்ணலாம். ஸோ நீங்க பார்த்த மாதிரி நீங்க ஒரு கண்டெஸ்ட் கண்டக்ட் பண்றது மூலியமா நீங்க வந்து மணி earn பண்ணலாம். ஸோ ஃப்ரீ கண்டெஸ்ட் நிறைய பேர் நடத்துவாங்க. ஸோ என்ட்ரி ஃபீஸ் எதுவுமே இருக்காது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ரீ கண்டெஸ்ட் நடத்துறாங்கன்னா உங்களுக்கு எங்கேஜ் ஆகிற மெம்பர்ஸ் நிறைய இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் நிறைய வருவாங்க. இதுக்கப்புறம் இந்த கண்டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அக்கௌண்ட் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் யூஸ்க்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அஃபிலியேட் லிங்க் ப்ரமோட் பண்றதா இருந்தாலும் சரி, அவங்க ப்ராடக்ட் சர்வீஸ் ப்ரமோட் பண்றதா இருந்தாலும் சரி, இவங்க வந்து ஃபாலோவர்ஸ் நிறைய அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதுக்காக தான் இது மாதிரி கண்டெஸ்ட் நடத்துறாங்க, ஃப்ரீ கண்டெஸ்ட்லாம். ஸோ உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் யாரும் இல்லைன்னு பட்சத்தில் வந்து நீங்கள் மாதிரி கண்டெஸ்ட் நடத்தி நீங்கள் மணி earn பண்ணலாம். சப்போஸ் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்கன்னா, ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எப்படி மணி earn பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஷிப்னு ஒன்று இருக்கு. ஸோ இதான் அடுத்த 2 மெத்தட். ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம சேனல் தெளிவாக வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்குறவங்க ஐ கார்டில் பார்த்துக்கோங்க, வீடியோ கொடுத்துருக்கேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்னன்னு தெளிவாக தமிழில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலியமா, அந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் லிங்க்ஸ் மூலியமா நீங்க லிங்க்ஸ் ப்ரமோட் பண்றது மூலியமா நீங்க வந்து மணி earn பண்ணலாம். ஒண்ணுமே கிடையாது. அஃபிலியேட் லிங்க்ல என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ அமேசான் ப்ராடக்ட்ஸ் இருக்கு சரியா? அந்த அமேசான் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வாங்குறோம்னா, அந்த அமேசான் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க அஃபிலியேட் ப்ரோக்ராம் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தனி லிங்க் இருக்கும். அமேசான்ல இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே உங்களுக்கு தனி லிங்க் தருவாங்க. அந்த லிங்க் நீங்க ப்ரொமோட் பண்ணீங்கன்னா, அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸோ யாரோ அந்த ப்ராடக்ட்ஸ் வாங்குனாங்கன்னா 24 ஹவர்ஸ்க்குள்ள அந்த லிங்க் கிளிக் பண்ணி எந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கினாலுமே சரி, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கமிஷன் தருவாங்க. ஸோ 10% வரைக்கும் கமிஷன் இருக்கு. ஸோ ஒரு சில ப்ராடக்ட்ஸ் 2%, 4% கமிஷன்லாம் இருக்கு. ஸோ இதுவே உங்களுக்கு நிறைய மணி earn பண்ற மெத்தட். ஸோ இது தெளிவாக வீடியோ போட்டுருப்போம். அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்க பண்ண போது ஒன்றும் இல்லை, உங்களோட அக்கௌண்ட்ல வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வந்து பயோல வந்து நீங்க வந்து இந்த அஃபிலியேட் லிங்க்ஸ் வந்து ப்ரமோட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ நான் பயோல வந்து என்னோட சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இங்க வந்து உங்க அஃபிலியேட் லிங்க் கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஸோ அந்த கண்டெஸ்ட் மெத்தட் மூலியமா நீங்க ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்றது மூலியமா மற்ற போஸ்ட்லாம் டெலிட் பண்ணிட்டு நீங்க வந்து இது மாதிரி அஃபிலியேட் லிங்க்ஸ் ப்ரமோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க என்ன ப்ராடக்ட் வந்து அமேசான் ப்ராடக்ட்ஸே வந்து ஒரு சில வீடியோ மேக் பண்ணிக்கலாம். இல்லாட்டி போட்டோஸா நீங்க வந்து எடுத்து வந்து உங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல போட்டுக்கலாம். போட்டுட்டு வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லிங்க்ல பயோல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் சொல்லிட்டு போடலாம். ஸோ இது மூலியமா யூசர்ஸ் நிறைய இருக்க ப்ரொஃபைலுக்கு வந்து நிறைய விசிட் கிடைக்கும். ஸோ நிறையவே ப்ராடக்ட் சேல்ஸ் கிடைக்கும். ஸோ இது மூலியமா நிறைய மணி earn பண்ணலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பான்சர்ஷிப்.
இந்த ஸ்பான்சர்ஷிப் பார்த்தீங்கன்னா டிக்டாக்காக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி, நிறையவே யூடியூபாக இருந்தாலும் சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையவே மணி earn பண்றாங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிக்டாக், யூடியூப் இல்லாட்டி இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸோ இல்லை சப்ஸ்கிரைபர்ஸோ நிறைய இருந்தாங்கன்னா, இதே மாதிரி ஸ்பான்சர்ஷிப் மூலியமா நீங்கள் நிறைய earn பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது மூலியமா உங்களுக்கு நிறைய earn பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க ஸ்பான்சர் பண்ணி இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் போட்ட டிஷர்ட் வந்து நைக் பிராண்டா இருந்துச்சுன்னா, ஸோ நைக் பிராண்ட் டிஷர்ட் நான் போட்டு ஒரு ஃபோட்டோ கொடுத்துருந்தேன். இன்ஸ்டாகிராம்ல ஃபோட்டோ போட்டிருந்தேன்னா, ஸோ இதுவே அவங்களுக்கு ப்ரொமோஷன் அந்த பிராண்ட் டிஷர்ட்டுக்கு. ஸோ இது பார்க்குறவங்க வந்து டிஷர்ட் நல்லா இருக்கே சொல்லிட்டு வாங்க போவாங்க. ஸோ இது மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ இது மாதிரி ஒரு ப்ராடக்ட் ப்ரொமோஷனுக்கு வந்து நீங்க ஒரு ஃபோட்டோ தான் போட போறீங்க இன்ஸ்டாகிராம்ல. டிக்டாக்ல வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி நீங்க வந்து ப்ரமோஷன் ஸ்பான்சர்ஷிப்ல பண்ணிக்கலாம். அது வந்து யூடியூப்ல இது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஸ்பான்சர்ஷிப் ப்ரோக்ராம் மூலியமா நீங்க நிறைய மணி earn பண்ணலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது தான் அவங்களுக்கு ரேட்டு. ஸோ அவங்க உங்களுக்கு நீங்க ஃபாலோவர்ஸ் நிறைய இருந்தாலே உங்களுக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல, டிக்டாக்லலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபாலோவர்ஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு. ஸோ ஃபாலோவர்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்றது இன்ஸ்டாகிராம்ல இதெல்லாம் சொல்லிட்டு கண்டிப்பா வீடியோ போடுறேன். அந்த வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா வீடியோ போடுறேன் உங்களுக்கு. ஸோ இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. நீங்க டைம் பாஸ் அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல மெசேஜ் வந்துச்சு. இவங்க பாத்தீங்கன்னா யூ1 ப்ரோமோவா கேட்டிருந்தாங்க. ஸோ ப்ரொமோஷன் என்ன கேட்டிருந்தாங்க. ஸோ நான் எஸ்ன்னு கொடுத்திருந்தேன். இவங்க பாத்தீங்கன்னா ஒரு ₹100 கேட்டிருந்தாங்க. ஸோ ₹100 ஃபார் ஸ்டோரி அண்ட் போஸ்ட். ஒரு ஸ்டோரி ஒரு போஸ்ட் போடுறதுக்கு வந்து ₹100 வந்து ப்ரொமோஷன் கேட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து ஸ்டோரி வியூஸ் வந்து 20K ல இருந்து 30K வரைக்கும் வியூஸ் வரும்னு போட்டிருந்தாங்க. ஸோ நீங்க பார்த்தா தெரிஞ்சு உங்களுக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு ஜென்யூனான ஃபாலோவர்ஸ் இருந்தாங்கன்னா, உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமா இருந்தீங்கன்னா நீங்க இப்படி வந்து earn பண்ணலாம். ஸோ நிறைய பிசினஸ் இருக்கும், நிறைய சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ற நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட நீங்க இன்பாக்ஸ் பண்றது மூலியமா நீங்க வந்து அவங்க பே பண்ணி நீங்க வந்து அவங்களோட போஸ்ட்டை வந்து நீங்க போஸ்டாவும் ஸ்டோரியாவும் போட்டு நீங்க வந்து அவங்க கிட்ட மணி வாங்கிக்கலாம். ஸோ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ இங்க பார்த்தா தெரிஞ்சிருக்கும் இவங்களோட டிக்டாக் வீடியோஸ்லாம் இருக்கு. ஸோ சில போஸ்ட்லாம் இருக்கு. ஸோ இவங்க கிட்ட வந்து இவங்க காசு வாங்கிட்டு வந்து இவங்க வந்து போஸ்டா போட்டிருக்காங்க. ஸோ போஸ்டா இல்லாம ஸ்டோரி ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ இது மூலியமா இவங்க வந்து ஒரு போஸ்ட் ஒரு ஸ்டோரிக்கு வந்து ₹100 வரைக்கும் earn பண்றாங்க. ஸோ இதை மாதிரி நீங்க உங்க ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வரும். ஸோ எனக்கு வந்து ஒரு ஆஃபர் தான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ இது மட்டும் இல்லாம ஃபாலோவர்ஸ் நிறைய 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கலாம் நிறைய செம்மையா earn பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்க பண்ண போறது ஒண்ணும் கிடையாது. நீங்க இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் போட்டு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போறீங்க. இல்லாட்டி நான் சொன்ன மெத்தட்ல வந்து ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு நீங்க வந்து இப்படிலாம் மணி earn பண்ணலாம். ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கான டிப்ஸ் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து நான் ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோக்கு பாத்தீங்கன்னா எங்கேஜ்மெண்ட் நிறைய வந்துச்சு. ஸோ நான் நார்மலா போற எல்லா போஸ்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 200 வியூஸ் வரும். லைக்ஸ் பாத்தீங்கன்னா 100 லைக்ஸ் 60 லைக்ஸ் அது மாதிரி வருவாங்க எனக்கு. ஸோ நீங்க இங்க பாக்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10K வியூஸ் வந்திருக்கு. ஸோ 1600 பேர் பார்த்துருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா 1500 பேர் லைக் பண்ணிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா 1200 1500 லைக் பண்ணதுல வந்து 1200 பேர் இந்த வீடியோ சேவ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த வீடியோல அப்படி என்ன இருக்கு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த பாட்டு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பாட்டு பாத்தீங்கன்னா நான் இந்த பாட்டு மியூசிக் கேட்டிருப்பீங்க. ஸோ மியூசிக் வந்துட்டு ஒரு சில லைன்ஸ் வந்துட்டு அப்புறம் தான் பாட்டு ஆரம்பிக்கும். ஸோ இந்த மியூசிக்கையும் அதுக்கு அடுத்த ஒரு லைன்ஸையும் நான் வந்து மெர்ஜ் பண்ணேன். ஸோ பாதி இருக்க சென்டென்ஸ் கட் பண்ணிட்டு ஸோ அந்த மியூசிக்கையும் அப்புறம் ஒரு இது பாட்டையும் நான் வந்து மெர்ஜ் பண்ணேன். ஸோ வேற ஒன்றும் பண்ணல. ஸோ மெர்ஜ் பண்ணி நான் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக போட்டிருந்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டிருந்தேன். ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா எங்கேஜ்மெண்ட் நிறைய வந்திருக்கு. ஸோ நீங்க எந்த அளவுக்கு உங்க யூனிக்கான கண்டென்ட் போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வியூஸ் நிறைய வரும் இது மாதிரி. ஸோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்னால நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க வீடியோஸ் எடுத்து நீங்க வந்து பாட்டு மட்டும் போடுறது கிடையாது. ஸோ நீங்க வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி யூனிக்கா நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு வியூஸ் நிறைய வரும். ஸோ நீங்க இன்னொரு போஸ்ட் காட்டுறேன். ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஸோ எந்த ஒரு நான் போட்ட மற்ற எந்த போஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 38 லைக்ஸா இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வியூஸ் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 1095 வியூஸ் வந்திருக்கு. ஸோ லைக்ஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்திருக்கு. ஸோ இதுவும் அதே சாங் தான். ஸோ ஆனால் நான் இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் வந்து வேற இன்னொரு வீடியோல வந்து எடுத்து போட்டு மியூசிக் மட்டும் மாற்றினேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எங்கேஜ்மெண்ட் வரல. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு யூனிக்காக கண்டென்ட் போறீங்களோ அந்த கண்டென்ட் நிறைய பேர் பிடிச்சிருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் ஃபாலோஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஐடியா தான் சொன்னேன். ஸோ இது மாதிரி நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணி போடுவீங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய எங்கேஜ்மெண்ட் கிடைக்கும். ஸோ இது ஒரு டிப் தான். ஸோ நீங்கள் வந்து உங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபாலோஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு பக்கா ஐடியா உங்களுக்கு சொல்றேன். நான் கண்டிப்பா இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ அந்த வீடியோ எத்தனை பேருக்கு வேணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ போடுறேன் நான். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன்பா. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் இருக்க ஐஜிடிவி வீடியோஸ் வந்து யூடியூப் மாதிரி மானிட்டைசேஷன் பண்ண போகிறாங்க கூடிய சீக்கிரமே. ஸோ இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்ச பிறகு பண்ணிடுவாங்க. ஸோ இது மூலிமா நீங்கள் மணி பண்ணலாம். ஸோ யூடியூப் மாதிரி உங்களுக்கு வந்து இதுலேயே வந்து மினிமம் ஃபாலோவர்ஸ் இருக்கணும்னு இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க.